அன்பின் தந்தையே, அற்புதமாகவும் அதிசயமாகவும் அனுதினமும் அரவணைத்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய இறைவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களை நீர் எங்களது வாழ்க்கையில் பல கட்டங்களில் நிறைவேற்றுகின்றீர். அந்த திட்டங்களில் எங்களை உம்முடைய திருக்கருவிகளாக பயன்படுத்துகின்றீர். அதற்காக நாங்கள் உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். தகுதியற்ற எங்களுக்கு திருமறை ஞானத்தை கொடுத்து உம்முடைய திருப்பெயரின் வழிநடத்துதலை தந்து திருச்சபையில் பங்காக ஜீவிக்க இதுகாரும் பாதை காட்டி எங்களுடன் பயணித்து வருகின்றீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உமக்கே உரிய திரு தொண்டர்களாக தினந்தோறும் ஜீவிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு நாங்கள் அனைவரும் உம்முடைய வீட்டிற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். எங்களது அபாத்திர தன்மையை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் அசிங்கமானவர்கள், அருகதையற்றவர்கள், அபாத்திரர் என்பதை நினைத்து பார்க்கின்றோம், உயர்த்தி பார்க்கின்றோம். ஆனாலும் தந்தையே, நீர் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து இதுகாரும் வழிநடத்தி வருகின்றீர். அதற்காக உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் தந்தையே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களது இதயத்தை இந்த நேரத்தில் நீர் பதப்படுத்தும்படியாகவும் பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களது இதயத்தின் சிந்தனைகள் என்பது சிதறல்களாக காணப்படாமல் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைகளாக அமையவும், அதன் மூலமாக நல்லதொரு கிறிஸ்தவ பயணத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு துணை நிற்கும்படியான உச்சபிக்கின்றோம். எங்களை ஒப்படைக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் மேலான அருளினால் புதியதொரு வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மேலான அருளினை வெளிப்படுத்தி கிருபையை பொழிந்து இதுகாரம் நம்மை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழி நடத்தியிருக்கின்றார். அதற்காக நாம் கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளிலும் அவசியங்களிலும் அவர் போதுமானவராக இருக்கின்றார். நிறைவின் பாதையில் அவர் நம்மை வழி நடத்துகின்றார். இவற்றை எல்லாம் நினைத்து பார்த்தும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு இறையியல் கல்வி பற்றுறுதி கொண்டோரை உருவாக்குதல். 1981ஆம் ஆண்டு நான் பள்ளிப்பட்டு குருசேகரத்தில் பணிபுரிந்த போது அங்கு ஒரு நிகழ்வினை ஒரு இறையியல் ஆசிரியர் மூலமாக புரிந்து கொண்டேன். பொதுவாக கல்வித்துறையை நாம் முக்கியப்படுத்துகின்றோம். பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவு அருளப்பட வேண்டும் என்று இறைவனிடத்தில் மன்றாடுகின்றோம். அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்று நமக்கும் விரும்புகின்றோம். நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக பல திட்டங்களில் பல கட்டங்களை வெளிப்படுத்தி அவர்கள் கடந்து செல்லும்படியாக நாம் கரம் கொடுத்து உதவுகின்றோம். கல்வித்துறையை முக்கியப்படுத்துகின்ற நாம் கிறிஸ்தவர்களாக திருமறையை அதிகமாக புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய பற்றுறுதியை சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கும் இறையியல் கல்வி, இறையியல் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை நாம் அறிவதில்லை. இன்றைக்கு இறையியல் கல்வி என்பது நம்மில் அறியப்பட்டதாக இருக்குமே என்றால் நம்முடைய பற்றுறுதி என்பது எந்த விதத்திலும் பற்றாக்குறையை வெளிப்படுத்தாது. நம்முடைய பற்றுறுதி என்பது எந்த விதத்திலும் பற்றாக்குறையை வெளிப்படுத்தாது. மாறாக பற்றுறுதி என்பது பயனுடையதாகவும் பலனுடையதாகவும் பகிரப்படுகின்ற பார் உலகம் சார்ந்த உண்மையாக காணப்படும். 1981ஆம் ஆண்டு இறையியல் கல்லூரியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் ஒருவர் அந்த கூடுகைக்கு வருகை புரிந்திருந்தார். அப்போது அங்கு கூடியவர்கள் அனைவரும் நன்றாக படித்தவர்கள், நன்றாக பணிபுரிபவர்கள், அரசாங்கத்திலும் தொழிற்சாலைகளிலும் சிறப்பான இடங்களை தங்களுக்கென்று பெற்றுக்கொண்டிருப்பவர்கள். அப்போது அவர்களிடத்தில் அந்த இறையியல் வல்லுனர், இறையியல் ஆசிரியர், முனைவர் பட்டம் பெற்றவர் கேட்டார், உங்களுக்கெல்லாம் இறையியல் கல்வி தேவை என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அதற்கு முன்னதாக அவர் அறிமுக வார்த்தையாக சொன்னார், நீங்கள் திருமறையை நன்றாக புரிந்து கொள்வதற்கு,
திருச்சபையில் ஒழுங்காக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, ஒழுங்கான திருத்தொண்டு ஆற்றுவதற்கு, சுயமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இறையியல் கல்வி உங்களுக்கு தேவை, இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அப்போது அவர் ஒரு நடந்த நிகழ்வினை அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதற்கிடையில் ஒருவர் குறுக்கிட்டார், ஐயா இன்னைக்கு பைபிள் தெரிஞ்சா போதும், இறையியல் தெரிய வேண்டாம். என்ன சொன்னாரு? எங்ககிட்ட பைபிள் இருக்குது, திருமறை இருக்கின்றது, அது இருந்தால் போதும், அதை வைத்து விட்டு நாங்கள் எதையும் செய்து விடுவோம். அப்போது அவர் சொன்னார், உண்மைதான், திருமறை கடவுள் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அந்த அருட்கொடையை அனுபவிப்பதற்கு நாம் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நடந்த ஒரு நிகழ்வினை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் குறிப்பிட்ட நிகழ்வு என்னவென்றால், அழகான ஒரு தேன்கூடு இருக்கின்றது. அந்த தேன்கூட்டில் இருந்து தேன் சொட்டிக்கொண்டே இருக்கின்றது. தேனானது சொட்டிக்கொண்டே இருக்கின்றது, அது தரையில் விழுகின்றது. தேன் கூடானது உயரத்தில் இருக்கின்றது, மரத்தில் இருக்கின்றது. அங்கு தேனீக்கள் மொய்த்து கொண்டு இருக்கின்றது. கீழே இருப்பவர்கள் அந்த தேன் சொட்டினை தங்களது கரங்களில் வாங்கி அதை நக்கி பருகுகின்ற ஒரு சூழலும் காணப்பட்டது. அதனுடைய சுவை என்பது தனியானதாக இருந்தது, சிறப்பானதாக இருந்தது. அப்போது அந்த இறையியல் ஆசிரியர் கேட்டார், என்ன இவ்வளவு தேன் கொட்ட விட்டு கொண்டு இருக்கின்றீர்களே, இதை நீங்கள் அழகாக பிழிந்து குடிக்கலாம் அல்லவா? தேன் என்பது எல்லா விதத்திலும் மனிதனுக்கு சிறப்பானது. எத்தகைய சுகவீனம் இருந்தாலும் சரி, எத்தகைய கஷ்டம் இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த தேனை பருகுவதினால் அந்த தேன் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் விரயமாக்கி கொண்டு இருக்கின்றீர்களே என்று சொன்னார். அப்போது அங்கு இருக்கின்ற ஒரு பெரியவர் சொன்னாரு, ஐயா நீங்க என்ன டாக்டர் படிச்சிருக்கீங்க, இந்த தேன்கூட்டில் போய் தேன் எடுத்துட்டு வர சொல்றீங்க அப்படிங்கிற. அப்போ அவர் கேட்டாரு, ஏன் எடுக்க முடியாது? தேன் தான் சொட்டிக்கொண்டே இருக்கின்றதே, சொட்டிக்கொண்டே இருக்கின்ற தேனை நீங்கள் கைகளில் வாங்குகின்றீர்கள், அதை பெற்றுக்கொள்கின்றீர்கள், உங்களது நாக்கினால் அதை நக்கி பருகுகின்றீர்கள், அதன் மூலமாக சுவையை பெரிதாக உணர்கின்றீர்களே, ஏன் நீங்கள் மேலே சென்று அதை அந்த தேன்கூட்டை பிழிந்து எடுத்து நிறைவான தேனை பருகலாம் அல்லவா என்று சொன்னார். அப்போது அந்த பெரியவர் சொன்னார், அந்த தேன் கூட்டிற்கு அருகில் செல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த தேனி கொட்டி விட்டால் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து என்று சொன்னார். அப்போது அந்த இறையியல் வல்லுநர், அந்த ஆசிரியர் சொன்னார், ஒரு சாதாரண தேன்கூடு, அந்த தேன்கூட்டில் இருந்து ஒழுகுகின்ற விழுகின்ற தேன் சொட்டுகள், அதை நக்கி பருகுகின்ற நாக்குகள், இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்கும் போது அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறைக்குள்ளாக கடந்து சென்றால் தான் இந்த நிறையை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்றால் குறைவுக்குள்ளாக வந்து விடுவீர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே. இன்றைக்கு திருமறை என்ற தேன்கூடு அங்கு இருக்கின்றது. அந்த தேன்கூட்டில் இருப்பதை நீங்கள் பருக வேண்டும் என்றால், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பதப்படுத்துதலும் பக்குவப்படுத்துதலும் இறையியல் கல்வியின் மூலமாகத்தான் நடக்கும் என்று தெளிவுபடுத்தினார். அப்போது அங்கிருந்த கல்வியாளர்கள், நிறைவாக படித்தவர்கள், மற்ற துறைகளில் அதிகமாக படித்து நல்ல பணிகளில் இருப்பவர்கள் சொன்னார்கள், ஐயா இப்போதுதான் புரிகின்றது, எங்களுக்கு திருமறை இருக்கின்றது, திருமறை இருக்கின்றது, அதில் இருக்கின்ற வார்த்தையை எப்படி எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்வோமே என்றால் அது வித்தியாசமானது. ஆனால் இறையியலை படித்து விடுவோம் என்றால் அதன் மூலமாக நம்முடைய பற்றுறுதியை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும், அதை தெளிவாக வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கு பலர் வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள், கடந்த நாட்களில் ஒரு செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் நம்முடைய கிறிஸ்தவர்களை குறித்து அதிகமாக மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் செய்திகளில் வருகின்றது. அந்த செய்திகளில் எல்லாம் இன்றைக்கு நடக்கின்ற கிறிஸ்தவ திருச்சபைகளில் நடக்கின்ற அனைத்து காரியத்தையும் எடுத்து போட்டுவிட்டு வித்தியாசமாக காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலைமை? கடந்த 3 நாட்களாக ஒரு மகன் என்னோடு தொடர்பு கொண்டு அதிகமாக வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதற்கு முன்னதாக அவர்களது தாயாரும் என்னோடு பேசினார்கள். எப்போது பார்த்தாலும் எனக்கு செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. என்ன தெரியுமா, மகனுடைய துணைவியார் சொல்லுகின்றார்களாம், நம்ம இங்க போய் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துடலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நமக்கு குழந்தை பிறந்துடும், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம கார் வாங்கிடலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம செல்வாக்கோடு இருக்கலாம். இது நடந்த உண்மை. இன்னொருத்தர் வீட்டில இருந்து ஒரு செய்தி வருது, என்னுடைய மனைவி திடீர்னு தன்னுடைய காதுல இருக்கிறத, கழுத்துல இருக்கிறதெல்லாம்
எடுத்துட்டாங்க. இது அவங்களுடைய விசுவாசமா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தயவுசெய்து பேசுங்க. இன்றைக்கு பல நேரங்களில் பல காரியங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது தெளிவாகவும் நிறைவாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இறையியல் கல்வி என்பது நமக்கு தேவையான ஒன்று. அந்த தேனை பருகுவதற்கு நாம் நம்மை பதப்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்திக் கொண்டுதான் அந்த தேன் கூட்டிற்கு அருகில் செல்ல வேண்டும். அப்போதுதான் அதை பிழிந்து பருக முடியும். அதை பருகினால் நாம் பாசத்தை வெளிப்படுத்தலாம், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நாசத்தையும் மோசத்தையும் அப்புறப்படுத்தி விடலாம். இன்றைக்கு அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நகையை களைந்து எறிந்து விடுகின்றோம், ஆனால் நாம் மற்ற காரியங்களை களைந்து எறிவதில்லை. ஞானஸ்தானத்தை இங்க ஒரு ஞானஸ்தானம் எடுக்கின்றோம், அங்க ஒரு ஞானஸ்தானம் எடுக்கின்றோம். ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எங்கெங்க ஞானஸ்தானம் எடுத்து? ஐயா நான் யோர்தான்ல போய் எடுத்துட்டு வந்தேன். எங்க எடுத்துட்டு வந்தாங்களா? ஹோலி லேண்ட் போனாங்களா? யோர்தான்ல எடுத்து. எங்க யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு பல வித்தியாசமான காரியங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மார்க்கத்தில் உட்புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பலருக்கு கிண்டலாகவும் கேலியாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு, தெளிவான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு, நல்லதொரு புரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துவதற்கு இறையியல் கல்வி என்பது, இறையியல் ஞானம் என்பது நமக்கு தேவையான ஒன்றாகும். நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பெரியவர் சொல்வார், நான் இந்த 5 வருஷத்துல பார்த்தது, ஐயா நீங்க என்ன பயன்படுத்துறீங்க, நான் முன்னால பிசினஸ்ல தான் இருந்தேன், இப்போது எனக்கு இந்த பைபிள் தெரிஞ்சு போச்சு, இப்போ இந்த பாட்டு தெரிஞ்சு போச்சு, அதனால நான் என்னைக்கும் உண்மையா இருப்பேன். உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சு போச்சு, இந்த பாட்டு தெரிஞ்சு போச்சு, அதோடு நிறுத்திக்காதீங்க, இன்னும் அதிகமா போங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? அப்பா நீ படிச்சது போதாது, இன்னும் படி, இன்னும் படி, அப்போதுதான் வாழ்க்கையில் பல படிகளை நீ கடந்து வர முடியும், நீ பசுமையை சுவைக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ அனுபவமும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இறையியல் கல்வி என்பது நமக்கு பகுத்தறிவை தந்து விடுகின்றது. We have our own discerning capacity when we are giving much importance to the theological education. நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்வியை நாம் முக்கியப்படுத்தும் போது கடவுள் அதிகமாக நம்மை புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக வழி நடத்துகின்றார். பல மூட பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், நகை எடுத்து போட்டுறோம். ஆனா அவங்க மற்றது பாருங்க, அவங்க கட்டுற புடவை நகை விட அதிக விலையேறப்பட்டதா இருக்கும். இன்றைக்கு நகையை கொடுத்திருக்கின்றார், நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். நாம் அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. We should not make the object as subject in our own life. By the theological education we can treat subject as subject and we can treat object as object. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு என்ன? வித்தியாசமான எண்ணங்கள் மற்றவர்கள் மூலமாக பெனிட்ரேட் பண்ணப்படுகின்றது, உட்புகுத்தப்படுகின்றது. அந்த சகோதரனிடத்தில், வாலிப மகனிடத்தில் நான் கூறினேன், அப்பா ஒரே ஞானஸ்தானம் தான் எடுக்கணும், எபிஎஸ்சி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாரு. நான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, அங்கிள் நீங்கள் சொன்னதுக்கு சரி, நானும் என் ஒய்ஃபும் பைபிளை படித்தோம், நீங்கள் சொன்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணோம், பேப்டிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நான் அதை செய்ய மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை படிப்படி என்று சொல்லுகின்றோம், கல்வித்துறையில் வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இன்றைக்கு இறையியல் அறிவு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற நற்செய்தி பகுதி மிகவும் சிறப்பான ஒரு நற்செய்தி பகுதி. இதனை லூக்காவும் சொல்லுகின்றார், மார்க்கும் சொல்லுகின்றார், நாம் மத்தேயுவில் பார்க்க போகின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தி பகுதியை நாம் பார்ப்பதற்கு முன்பு அங்கு இயேசு கிறிஸ்து அதை எப்படியாக வர்ணிக்கின்றார்? parable of the sower, விதைப்பாமனின் உவமை. இன்றைக்கு உவமை என்றால் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து இதை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக போதனையில் பயன்படுத்தினார் என்று பார்ப்போம் என்றால், திருமறை வல்லுநர்கள் சொல்கின்ற அர்த்தம், a parable is an earthly story with a heavenly meaning, divine meaning. parable என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், அங்கு சொல்லப்படுகின்ற அர்த்தம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், an earthly story with heavenly meaning. உலகம் சார்ந்த கதை, அதில் தெய்வீக அர்த்தம் என்பது கொடுக்கப்படுகின்றது, அதுதான் parable. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனையையும் அவரது கற்பித்தல் திறனையும் நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கின்றோம்? He is known for his own preaching as well as teaching என்று சொல்லுவோம். He is a very good teacher as well as a very good preacher என்று சொல்கின்றோம். காரணம் என்ன? அவர் earthly story-யை, உலகம் சார்ந்த நடப்பியலை, reality of the earth, reality of the world, அதை வெளிப்படுத்தினார். அதோடு
டிவைன் மீனிங்கை உட்புகுத்தினார், டிவைன் மீனிங்கை வெளிப்படுத்தினார், ஹெவன்லி மீனிங், தெய்வீக தன்மைகளை வெளிப்படுத்தினார். அதுதான் பேரபிள். இன்றைக்கு அந்த பேரபிள் மூலமாக நாம் ஏன் இறையியல் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒருவேளை இந்த பேரபிள், இந்த ஓமை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஓமை, அதை நான் அதிகமாக வெளிப்படுத்த போவதில்லை. ஆனால் why we should have theological education in our own life என்றதை குறித்து 3 உண்மைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதில் முதலாவதாக 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 13:9. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு சாமியை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் எந்த விதத்திலையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்மில் பலர் ஃபோர்ஸ் பண்ணப்படுகின்றோம், அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள், பகிரங்கமா பேசுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில டைமுக்கு வரதை பற்றி நம்ம சொல்றது கிடையாது, தசம பாகம் கொடுங்கன்றதை பற்றி சொல்றது கிடையாது, மற்ற காரியங்களை குறித்து அதிகமாக பேசுவதில்லை. நாம் பொதுவாக திருமறையில் இருக்கின்ற உண்மைகளை வெளிப்படுத்தி விட்டு செல்கின்றோம். ஆனால் மற்ற குழுக்களுக்கு சென்று பாருங்க, டைமுக்கு வரலன்னு அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சாத்தானின் பிள்ளைகள், நீங்கள் சாத்தானை வரவேற்கின்றீர்கள், சாத்தானுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள், ஆகவே you are not good in your own time management என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அங்கு கொடுக்கப்படுகின்ற போதனை எப்படி இருக்கின்றது? தசம பாகத்தை கொண்டு வரணும். நீங்க காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள், தசம பாகத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் அங்கு நாம் செல்கின்றோம், அங்கு நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற தவறு என்ன? இங்கு கொடுப்பதை விட அங்க வாரி வழங்கிட்டு வந்துடுறோம். இங்கு இருக்கின்ற நடப்பியல் என்ன? இங்கு எல்லாம் டெமோக்ராட்டிக் செட்டப்பாக இருக்கின்றது, எல்லாம் அனைவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது. அங்கு ஒன் மேன் ஷோ தான், ஒன் மேன் ஆர்மி தான், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நிகழ்வாக தான் அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறையியல் கல்வியை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நிகழ்வினை பார்க்கும்போது இங்கு நிலங்களை பற்றி சொல்லப்படுகின்றது, விதைகளை பற்றி சொல்லப்படுகின்றது, விதைப்பவனை பற்றி சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு நிலங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டாம். நிலங்கள் எல்லாம் நல்ல நிலம் என்றே நாம் வைத்துக் கொள்வோம். நம்முடைய நிலம், நம்முடைய இதயமாகிய நிலம் என்பது நல்லது. ஆனால் இந்த விதையை நாம் எப்படியாக பார்க்கிறோம்? In what way we are giving importance to the seed? இந்த விதையானது எப்படி இருக்கின்றது? இந்த விதை என்ன? விசுவாசம் என்ற விதை. இந்த விதை என்பது நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டாயிற்று. அந்த விதையை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறது. முதலாவது உண்மையாக நான் உங்களோடு விதை சார்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற இறையியல் குறிப்பு, உருவமற்றது உருவானது. யாராவது ஒருத்தர் விதையை எடுத்து பாருங்களேன், கடுகை எடுத்துங்க. ஒரு கையில கடுகுன்னு எடுத்துட்டா 100 கடுகு இருக்கும், 100 விதை இருக்கும். அதுல ஒரே ஒரு கடுகு எடுத்துங்க, யாராவது அதை முக்கியப்படுத்துவோமா? ஒரு நெக்லிஜென்ஸ். ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ் எக்ஸிபிஷன் வைக்க சொல்லிடுவாங்க, விபிஎஸ் டீச்சர்ஸ் எக்ஸிபிஷன் வைக்க சொல்லிடுவாங்க. உடனடியாக அங்கு செடிகள் வர வேண்டும், அங்கு பசுமை காணப்பட வேண்டும், அது பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். உடனடியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? கொஞ்சம் கடுகு விதை எடுத்து மண்ணில் போட்டு அதை கொஞ்சம் லேசா தண்ணி ஊற்று, உடனே என்ன வந்துடும்? பசுமையா வந்துடும். ஆனால் அந்த கடுகை நம்ம என்ன பண்றோம்? நெக்லெக்ட் பண்ணுகின்றோம். we can see the negligence in our own day-to-day life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இத்தகைய உருவமற்ற ஒரு தன்மையை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதே விதை, அதே ஒரே கடுகு, இதே அதிகாரத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கின்றார், கடுகை பற்றி சொல்கின்றார், கடுகு சார்ந்து விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் இந்த தலைப்பு இந்த நாளில் நமக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் இறையியல் கல்வியை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் அதிகமாக வளர வேண்டும், விசுவாசத்தில் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? நெக்லிஜென்ஸ் பிகம்ஸ் ப்ராமினன்ஸ். உருவமற்றது உருவமாகிறது. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செடிகள் வந்துட்ட பிறகு கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல வைக்கிறாங்க. எக்ஸிபிஷனை பார்க்க வரவங்க என்ன சொல்றாங்க? என்ன அழகா நிறைய செடி முளைச்சிருக்குது. யாரும் கடுகுன்னு சொல்றது இல்லை. அந்த கடுகு எவ்வளவு பெருசுன்றது யாரும் சொல்றது கிடையாது. பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கின்றது. அது வளர்ந்து பார்ப்பதற்கு பசுமையை, அழகை, கண்களை பறிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்போது நாம் அங்கு பார்ப்பது அந்த ப்ராமினன்ஸ். இட் இஸ் வெரி ப்ராமினன்ட் என்று சொல்கின்றோம். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, உருவத்தோடு இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்ற விதை என்பது உருவமற்றதாக நம்மில் பல நேரங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றது. அது உருவம் பெற்றுக்கொள்ளும், அது உருவம் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை நான் உங்களிடத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. யாராவது ஆங்கில திருமுறை வைத்திருந்தால் தயவுசெய்து சத்தமாக வாசிக்கும், அல்லது பொது மொழிபெயர்ப்பு, புதிய மொழிபெயர்ப்பு வைத்திருந்தாலும் வாசிங்க.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா வாசிக்கலாம். யார்கிட்டயும் இல்லையா? தயவுசெய்து இந்த வாக்கியத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்ம கையில் இருக்கின்ற பவர் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவன் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்க. கத்தோலிக்கர்களும் சீர்திருத்த திருச்சபையிலும் சேர்ந்து மொழிபெயர்த்த திருமறையை பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற RSV, NRSV, NIV, ESV எல்லாத்தையும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்? ஆவியினுடைய அனுக்கிரகம் பிறர் நலனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிறர் நலனுக்கென்று. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இட் இஸ் ஃபார் தி காமன் குட், இட் இஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல். இது எங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம்? when you are giving importance to theological education, you will have such a exposure. You can see such a prominence. அந்த ஒரு சிறப்பு தன்மையை, அந்த உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இறையியலை படிக்கும் போது பல உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ESV, NRSV, NIV இவையெல்லாம் மூல மொழிபெயர்ப்பில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட திருமறைகள். இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கின்ற இந்த பவர் டிரான்ஸ்லேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஆறுமுக நாவலர். நல்ல பேர் ஞாபகம் வச்சுங்க. யார் அவரு? ஒரு வைதிக இந்து ஆறுமுக நாவலர். அவரை என்ன பண்றாங்க? வந்த ஃபாரினர்ஸ், வந்த வெளிநாட்டுக்காரர்கள், எங்களுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு நல்லா தமிழ் தெரியுது, ஆங்கிலமும் தெரியுது, நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தரோம், மொழிபெயர்த்து தரோம் ஆங்கிலத்தில், நீ அதை என்ன பண்ணு? மொழிபெயர்த்துக்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் கிரேக்கத்துல இருந்து படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஆங்கிலத்திலிருந்து அவருக்கு சொல்றதை கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு சூழல் தான் அந்த நாட்களில் இருந்தது. நம்முடைய இந்திய மண்ணின் நிலவரம் அப்படியாக இருந்தது. அப்போது பண்ணும்போது அவர் பல தவறுகளை செய்து விட்டார். ஆனால் அதே ஆங்கில திருமறையை நீங்கள் ஒத்துட்டு பார்ப்பீர்கள் என்றால் அங்கு உங்களது இறையியல் கண்ணோட்டம் என்பது வெளிப்படுத்தப்படும். நீங்க யோசித்து பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவன் பிரயோஜனத்திற்குன்னா இட் இஸ் வெரி மச் செல்ஃப் சென்டர்ட், இட் இஸ் வெரி மச் செல்ஃப் ஓரியன்டட். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சற்று வெளியே வந்து உண்மை வாக்கியங்களை, அந்த டிரான்ஸ்லேஷனை கிரீக்ல இருந்து வாசித்து பார்த்து நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்துட்டு நீங்கள் அதை மொழிபெயர்த்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற உண்மை என்ன? இட் இஸ் ஃபார் தி காமன் குட், இட் இஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல். ஒருவருக்காக, சுயநலத்திற்காக ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதின் அர்த்தம் என்ன? பொது நலத்திற்காக. இட் இஸ் ஃபார் தி காமன் குட், இட் இஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல், இட் இஸ் நாட் ஃபார் an individual. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக கடவுள் எந்த வரத்தையும் தரவில்லை. இன்றைக்கு எனக்குள் ஒரு வரம் இருக்கின்றது என்றால் அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இறையியல் கல்வியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இந்த விதையை புரிந்து கொள்வதை எப்படி? கடுகு சின்னதா இருக்கு, அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். அது உருவமற்றதாக நம்மால் உணரப்படுகின்றது. ஆனால் இறையியல் கல்வியை பெற்றுக்கொள்ளும் போது உருவமற்ற அது உருவமாகின்றது. இன்றைக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதனால தான் இயேசுசாமி என்ன சொல்றாரு? என்னுடைய டீச்சிங்கை கேட்கறதா தான் கேளுங்க, உங்களுக்கு காது இருந்தா கேளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டுருங்க. ஐ லீஸ்ட் பாதர், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, யூ வில் நாட் பி இன் தி கிங்டம் ஆஃப் காட். If you are getting the teaching of mine, you will be entering into the kingdom of God. Otherwise, you won't be in the kingdom of God. நீங்கள் இறையரசிற்குள் பிரவேசிக்க முடியாது, நீங்கள் மோட்சத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு நாம் ஞானத்திற்கு, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்றோம்ல, படி படி படின்ட்டு. யார் வீட்டுக்கு போங்க, பிள்ளைகளை பற்றி இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன? ஐயா எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் டிவிக்கு ஓடிடுறான், எப்போ பார்த்தாலும் விளையாட ஓடிடுறான், படிக்க மாட்டான். நல்லதுதான். We should give much importance to our own children. We should educate them. ஆனால் what is our own role in our own understanding of about our own spirituality? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை படித்துக் கொண்டு இருக்கின்றோம்? இருந்ததுலேயே இருந்துட்டு இருக்கோமா? இன்றைக்கு நாம் படிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த படிப்பிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் மலிந்து விட்டது. பலர் என்ன பண்ணுறாங்க? இம்மீடியட்டாக they are giving much importance to இன்டர்நெட். இன்டர்நெட்டில் வர்றது நன்றாக படித்த எந்த முனைவரும் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. புக்ஸுக்கு தான் போடும். புக்ஸ் எழுதிட்டாங்கன்னா அது ஒரு அத்தாரிட்டி. யார் சொன்னாங்க, ஏது சொன்னாங்க நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இன்டர்நெட்டில் எதையும் எடுத்து போட்டு விடுகின்றார்கள். இன்றைக்கு இணையதளத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. there are so many books in the world. இந்த உலகத்தில் பல இறையியல் புத்தகங்கள் இருக்கின்ற புத்தகங்களை வாங்கி படிக்கும்போது அதில் உள்ள அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் எழுதினது எத்தகைய நோக்கத்தோடு, எத்தகைய புரிந்து கொள்ளுதலோடு, அவர்கள் எதை ஆராய்ச்சி செய்து எழுதினார்.
இன்றைக்கு நாம் இத்தகைய அறிவினை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படும். ஆகவே முதலாவது உண்மை, இறையியல் கல்வி ஒரு விதை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகின்றது. அது பற்றுறுதியை விருத்தி அடைய செய்கின்றது. அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற உண்மை என்ன? நெக்லிஜென்ஸ் பிகம்ஸ் ப்ராமினன்ஸ். நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன் பற்றி தெரியலன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? எனக்கு வரம் இருக்குது, நான் அதை எனக்கே பயன்படுத்துவேன். வரம் எதுக்குங்க கொடுக்கப்படுது? மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்காக. மற்றவங்களோட ஷேர் பண்ணாதான் அது கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஆகவே இந்த நாள்ல நெக்லிஜென்ஸ் பிகம்ஸ் ப்ராமினன்ஸ் என்பதை இறையியல் கல்வியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எப்படியானது விதை சின்னதாக இருக்கின்றது, அது அப்படி அந்த பூமியை விட்டு உடைச்சிக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ப்ராமினன்ஸ் கிடைக்குது. அப்படி ஒரு சிறந்த அறிவினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, தொடர்ந்து நாம் விதையை குறித்து யோசித்து பார்ப்போம் என்றால் நாம் பார்க்கின்ற அடுத்த உண்மை, ஈடன் பிகம்ஸ் டிஸ்க்ளோஸ்ட். மறைவானது மலர்ந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த படத்தை பார்க்கும்போது இது எங்கிருந்து வந்தது? சாதாரண ஒரு சின்ன விதை நெக்லிஜென்ஸ்ல இருந்தது, ப்ராமினன்ஸ்குள்ள வந்துச்சு. அந்த ப்ராமினன்ஸை யோசித்து பார்க்கும்போது இடன் பிகம்ஸ் டிஸ்க்ளோஸ்ட், மறைவானது மலர்ந்தது. நம்முடைய கண்களை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை பார்த்தவுடன் நாம் அதனுடைய அழகை ரசிக்கின்றோம். என்ன அழகான இலைகள்! இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அதில் கடவுளுடைய தன்மையை பார்க்க முடிகிறது. ஒரு இடன் திங், இடன் மறைக்கப்பட்ட காரியம் இங்கு மலர்ந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு பல நேரங்களில் இறையியல் கல்வி என்பது நம்மை பெரிய நிகழ்வுக்குள்ளாக, பல வளர்ச்சிக்குள்ளாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த இறையியல் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று நம்முடைய ஓமையை பார்க்கும்போது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை தன்னுடைய சீடர்கள் எடுத்து சொல்லுகின்றார் என்றால், இன்றைக்கு நிலங்கள் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் விதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். விதையினுடைய தனித்தன்மையை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களையே அர்ப்பணிக்க வேண்டும். விதைகளாக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது மற்றவர்கள் ஒரு காலத்தில் உங்களை நெக்லெக்ட் பண்ணாலும் சில இடங்களில் பலர் மத்தியில் அது ப்ராமினன்ஸை உருவாக்கிவிடும். பலர் மத்தியில் அது ஒரு பெரிய திருவெளிப்பாடாக வெளிப்படுத்தப்படும் என்பதற்காகத்தான் அவர் அதனை அங்கு குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு இந்த ஒரு செடி வருவது, ஒரு விதையிலிருந்து செடி வருவது எப்படி இருக்கின்றது? மேலேயும் வளர்கின்றது, பூமிக்குள்ளேயும் செல்லுகின்றது. ஒருவேளை சில செடிகளை பற்றி, சில மரங்களை பற்றி தாவரையியல் வல்லுநர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? மேல 5 அடி இருந்தா கீழே 10 அடி போகும்னு சொல்றாங்க. அப்படி அந்த டெப்த், அந்த டீப், அந்த ஆழத்திற்கு அது கடந்து செல்கின்றது. இன்றைக்கு இறையியல் கல்வி என்பது நம்மில் மேலேயும் வளர வைக்கின்றது, நமக்குள்ளேயும் வளர்ச்சியை தருகின்றது. மற்றவர்களோடு நாம் அழகாக பகிர்ந்து கொள்வோம். இறையியல் ஞானம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சுயநலம் என்பது காணப்படாது, பிறர் நலம் என்பது அதிகமாக காணப்படும். இன்றைக்கு நம்முடைய திருமறை என்பது பிறர் நலம் சார்ந்த பரிசுத்த வேதாகமம். இது எனக்கு நானே என்றில்லை, எனக்கு சால்வேஷன் வந்துட்ட பிறகு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் மீட்படைந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையான பிறகு நான் என்னை ஒரு விதையாக வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு மறைவானதாக தெரிந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர்கள் அர்ப்பணிக்கும் போது, அவர்கள் நம்மோடு ஒருங்கிணைக்கப்படும் போது அது மலர்ந்ததாக காணப்படும். ஒருவேளை இந்த பேரபிள்ல இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள், வேற்று கண்ணோட்டத்தில் இறையியல் கல்வி சார்ந்து இதனை புரிந்து வருகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விதைகள் மறைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது பூமிக்குள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விதைகளை பூமிக்குள் வைத்த பிறகு அது இங்கதான் வச்சோமா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 3 நாள் பொறுத்து, ஒரு 5 நாள் பொறுத்து, ஒரு 7 நாள் பொறுத்து அந்த விதையானது பூமியை உடைத்து கொண்டு வெளியே செடியாக தன்னுடைய தலையை உயர்த்தும் போது, ஒரு வளர்ச்சியை வெளிப்படுத்தும் போது, அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது, அது மலர்ந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்வி இடன் ஃபேக்ட்ஸை, இடன் ட்ரூத்ஸை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது. ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க ஒரு திறனாய்வு செய்வது போல், எத்தனையோ தடவை என்னென்னமோ நம்ம போய் புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துருக்கோம், எத்தனையோ புக்ஸ் எல்லாம் நம்ம புரட்டி பார்த்துருக்கோம். தயவு செய்து எல்லாருமே இந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி செஞ்சு பாருங்களேன். இந்த சின்ன ஆராய்ச்சியில நீங்க அகமகிழ்வீர்கள், நீங்கள் மலர்ந்து விடுவீர்கள். இது எனக்கு மறைக்கப்பட்டு இருந்ததே. தமிழ் பைபிள் எடுத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்லேஷனை விட்டுட்டு மற்ற டிரான்ஸ்லேஷனுக்கு போய் பாருங்க. ராஜரீக மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, புது மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் நமக்கு ஆங்கில புலமை இருக்குமே என்றால், ஆங்கில அறிவு இருக்கும் என்றால் ESV இருக்கின்றது, அதுதான் லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன். NRSV இருக்கின்றது, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். NIV இருக்கின்றது, இன்டர்நேஷனல் வெர்ஷன் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இடன் பிகம்ஸ் டிஸ்க்ளோஸ்ட். நமக்கு அது மறைக்கப்பட்டதாக இருந்தது, மலர்ந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
இதற்காகவே நாம் இறையியல் கல்வியை படிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் போய் பிடி பட்டம் வாங்கிடுங்க, அல்லது நீங்க போய் இறையியல் கல்வியில முனைவர் பட்டம் பெற்றுங்க அப்படின்னு சொல்லல. வெறும் பைபிள் மாத்திரம் படிக்கிறதுல ரெகுலரா இல்லாம பைபிள் சார்ந்து இருக்கின்ற நல்ல புத்தகங்கள் அதை செலக்டிவா தான் எடுக்கணும். இன்னைக்கு ஏகப்பட்டது சுயநலம் சார்ந்து எழுதப்படுகின்றது. அதனால் மற்றவர்கள் நம்மை வித்தியாசமாக வர்ணிக்கின்றார்கள். நாம் இறையியல் கல்வி பயின்றவர்களுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கு ஹிடன் ஃபேக்ட்ஸ் என்பது நமக்கு டிஸ்க்ளோஸ்டு ஃபேக்ட்ஸ் ஆக வெளிப்படுத்தப்படும். மறைக்கப்பட்டது மலர்ந்ததாக காணப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய வளர்ச்சி என்பதை தான் முழுமையான இன்டிகிரேட்டட் growth என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறார். இன்றைக்கு என்னுடைய இன்டிகிரேஷனே ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டான்னு நம்ம ஒரு பிரச்சனையில சொல்றோம். ஆனால் அந்த இன்டிகிரேஷன் என்பது, அந்த இன்டிகிரேட்டட் ஸ்பிரிட் என்பது, இன்டிகிரேட்டட் growth என்பது எப்போது வரும் என்றால் when we are giving importance to the theological education. தியாலஜி படித்தவங்க பொதுவான கல்வி அறிவை விட சற்று வித்தியாசமானவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் என்பது திட்டமும் தெளிவுமாக இருக்கும். ஏனென்றால் அதை அடிஷனலாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அத்தகைய கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கின்றார். மூன்றாவதாம் கடைசியாம் இன்னொரு உண்மையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சாதாரண கடுகு விதை பவர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா அதை மண்ணில் போட்டுட்ட பிறகு, மண்ணில் விதைச்சிட்ட பிறகு பவர்லெஸ் பிகம்ஸ் பவர்ஃபுல். சக்தியற்றது சக்தியானது. இன்றைக்கு நாம் ஒரு விதையை தனிமைப்படுத்தி வைத்து விடுவோம் என்றால், ஒரு இடத்தில் போட்டு விடுவோம் என்றால் அது சக்தியற்றதாக இருக்கும். அதற்குள் இருக்கின்ற விரயம், அதற்குள் இருக்கின்ற உயிர் விரயமாக்கப்படுகின்றது. ஆனால் அது மண்ணுக்குள் வைக்கப்படுமே என்றால், மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே என்றால் அது என்ன செய்கின்றது? பவர்லெஸ் பிகம்ஸ் பவர்ஃபுல். இன்றைக்கு நமக்கு இறையியல் கல்வி இருக்கிறது. அந்த இறையியல் கல்வியை நாம் பல நேரங்களில் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நாம் மற்ற கல்விக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் குறைந்து வருகின்ற இன்னொரு பழக்கம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டாய திருமறை வாசிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. பெற்றோராகிய நாம், பெரியோராகிய நாம் கட்டாயமா திருமறையை வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிறத பாக்குறாங்க, அவங்களை வாசிங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒரு நாள் சொல்றோம், 2 நாள் சொல்றோம், 3 நாள் சொல்றோம், அவங்க வாசிக்கலன்னு விட்டுறோம். இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க போகின்றது? நாளைக்கு நமக்கு மரியாதை இல்லாமல் போக போகின்றது. நம் வரும் சமுதாயம் என்பது நம்மை மதிக்காமல் இருக்க போகின்றது. நாம் திருமறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்கு நமக்கு எது வெளிப்படுத்தப்படுகின்றது? பவர்லெஸ் பீப்புள் will become powerful people in the sight of Lord Jesus. இயேசுவின் பார்வையில் நாம் சக்தி நிறைந்தவர்களாக மாற்றணும். இன்றைக்கு நாம் விதையை வைத்து இத்தகைய உண்மைகளை புரிந்து கொண்டோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த விதை தொடர்ந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனை தருது. ஒரு விதை பல விதைகளை தருகின்றது. அது பல கனிகளை தருகின்றது, பல காய்களை தருகின்றது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. அதை பார்த்தவுடன் இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமைகளை சொல்லும்போது, கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து சகாவிடில் பலனை தராது, அது செத்ததே ஆகில் நிறைவான தனித்தன்மைகளை தரும் என்று சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்வி நாம் படித்திருப்போம் என்றால், நம்முடைய பற்றுறுதி என்பது, நம்முடைய ஒப்படைப்பு என்பது, நம்முடைய ஃபெய்த் அண்ட் கமிட்மெண்ட் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். அத்தகைய பற்றுறுதியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். யாராவது ஒருத்தர் 8ஆம் வசனம் வாசிங்களேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது எந்த விதையா இருந்தாலும் சரி, 100 பலன் கொடுத்துரும். அதுல என்ன சொல்றாரு? சிலது 60 பலன் கொடுக்கும், சிலது 30 பலன். எந்த விதையா இருந்தாலும் சரி பலன் உண்டு, அதனால் பயன் உண்டு, அதனால் பகிர்வு உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்வி இருக்கும் என்றால் விசுவாசம் என்பது சிறப்பானதாக இருக்கும். விசுவாசம் என்பது ஆழமானதாக இருக்கும், அர்த்தமானதாக இருக்கும், அற்புதமானதாக இருக்கும். எதற்கும் விசுவாசம் என்பது, எதற்கும் பற்றுறுதி என்பது அடிப்படையில் அஸ்திபாரமாக, ஆணிவேராக அனுதினமும் காணப்படும். நான் இயேசுவை நேசிக்கின்றேன், இயேசுவை குறித்த உண்மைகளை நான் அறிந்திருக்கின்றேன், அவர் எனக்கு வரங்களை கொடுத்திருக்கின்றார், அவர் எனக்கு ஒரு நகை கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நகையை சரியான முறையில் படுத்துவேன், அதை மிகைப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு என்ன? நமக்கு போதுமான இறையியல் ஞானம் இல்லாமல், திருமறை ஞானம் இல்லாமல் நமக்கு எது இருக்குதோ அதை மிகைப்படுத்தி விடுகின்றோம். அதுவே நமக்கு தடைக்கல்லாக மாறிவிடுகிறது. அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக மாறிடுது. என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஐயா, எடுக்கிறதுல என்ன தப்பு? அது பெண்கள் இந்த நகையை ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணி உடனடியாக தூக்கி போட்டுறது. இன்றைக்கு கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் we should have a framework when we are using it. Within the framework we can use it. We should not go out of the framework. We should not make the object as subject. இன்றைக்கு எல்லாவற்றையும் கடவுள் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பட்
இன்வெர்டட் கமாஸ்ல அந்த ஸ்டிப்புலேஷன், அந்த வரையறையை நாம் தாண்டக்கூடாது. We should not go beyond the stipulation of our Lord Jesus. We should not go beyond the framework of our Lord Jesus. இன்றைக்கு நாம் அப்படி கடந்து செல்வதினால் தான் நாம் கடவுளை மறந்து விடுகின்றோம். உடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம், நகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம், வித்தியாசமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம். திருமறையை தெரியாதனால இங்க ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அங்க ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஹோலி நாள்ல போனா இயேசு சாமியே ஞானஸ்தானம் எடுத்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்தார். என்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க. பக்கத்துல இருந்தவங்களாம் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் எங்க தெரியுமா என் ஞானஸ்தானம் எடுத்தேன்? யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு முன்னால் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுத்தேன். மறுபடியும் யோர்தான் போன மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுப்பீங்களா? அதுக்கு பதில் இல்லை. என்னங்க இது கடை சரக்கா? இது விளையாட்டு பொருளா? ஞானஸ்தானம் விளையாட்டு பொருள் கிடையாது. எபேசியர் 4:5 தெளிவா சொல்கின்றது, ஒரே கடவுள், ஒரே ஞானஸ்தானம், ஒரே மனம் திரும்புதல். அதனால்தான் திருநெல்வேலியில வேலை செஞ்ச ஒரு பேராயர் பிஷப் லேக் என்பவர் NMS பேராயராக இருக்கும்போது தன்னுடைய புத்தகத்தில் அழகா எழுதுறாரு. இன்றைக்கு திருமணம் பண்ணிக்கிறீங்க, திருமணம் பண்ணும்போது நம்முடைய தமிழர் சமுதாயத்தில் அழகான ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, அழகான ஒரு செயல்பாடு இருக்கின்றது. அது என்னவென்றால் திருமாங்கல்யத்தை கட்டுவது, திருமாங்கல்யத்தை தாலி கட்டுவது. இப்ப கணவன் மனைவி திருமணமான பிறகு எத்தனையோ வருடங்கள் கடந்து வருகின்றார்கள், சண்டை போடாம இருந்திருக்காங்களா? சண்டை போடும்போதெல்லாம் தாலியை எடுத்து எரிந்து விட்டு மறுபடியும் இன்னொரு தாலி கட்டிக்கிறீங்களா? அது தவறல்லவா? அதுக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது இது பைபிள் சொல்ற ட்ரூத் இல்லையா? ஞானஸ்தானத்தை எப்படி நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும்? நாம் தவறி விடுகின்றோம், தடுமாறி விடுகின்றோம், வித்தியாசமான வாழ்க்கைக்கு கடந்து விடுகின்றோம். ஆனால் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஏன் மனம் திரும்பிய மைந்தனுடைய ஓமையை அவர் நமக்கு சொல்கின்றார். எப்போதும் ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவாக அவர் நமக்காக நின்று கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு வெறும் பைபிள் மாத்திரம் தெரிந்த போது பைபிளுடைய கான்டெக்ஸ்ட் தெரிய வேண்டும், அதனுடைய சூழமைவு நமக்கு தெரிய வேண்டும், அந்த கான்டெக்ஸ்ட் தெரிய வேண்டும். சமகாலத்தில் எத்தகைய விதத்தில் அந்த புரிந்து கொள்ளுதல் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஊர்ல இருக்கின்ற, நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடுகளுக்கு எப்படி போவாங்க? பின்னால போவாங்க. ஆனா இயேசுசாமி என்ன சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10 சொல்கின்றார். அவர் என்ன சொல்றாரு? ஆடுகளுக்கு முன் செல்கின்ற மேய்ப்பன் என்று சொல்கின்றார். அன்றைக்கு யூத சமுதாயத்தில், இயேசுசாமி வாழ்ந்த சமுதாயத்தில் மேய்ப்பன் எப்படி போவான்? முன்னால போவான், ஆடுகள் அவரை பின்தொடரும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் ஆடுகள் முன்னால போவோம், மெய்ப்பெண் பின்னால துரத்திட்டு போவோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கண்டெம்பரரி ரைட்டிங்ஸ்க்கு, சமகாலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்புகளை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். இது திருமறையில் இருக்காது. திருமறை சார்ந்த புத்தகங்களை படிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறையியல் கல்வி என்பது பற்றுறுதியை ஆழப்படுத்துகின்றது, அகலப்படுத்துகின்றது, அர்த்தமாக்குகின்றது. இவ்வாறு இறையியல் கல்வி படிக்காத ஒருவரும் படித்த ஒருவரும் பனிப்பொழிவின் போது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பு பெற்று இறைப்பணியாற்றுவதற்கு சென்றார்கள். அப்போது எங்கு பார்த்தாலும் பனிமூட்டம். இவர்கள் நடுவில் ஒரு ஓடை இருந்ததாம். அது சற்று நீளமானது. அதை எப்பொழுதும் தண்ணீர் இருக்கின்ற காலங்களில் ஒரு படகு மூலமாக கடந்து சென்று அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு வரும். ஆனால் கடந்த வருடத்தில் பனி அதிகமாக இருந்ததினால் அந்த தண்ணீர் எல்லாம் ஐஸ் கட்டியாக மிதந்து கொண்டு இருந்ததாம். அப்போது அந்த கிராமத்து மக்கள் தாராளமாக அதன் மேல் நடந்தே சென்று விடுவார்கள். இந்த மனிதன் இயேசுவை பற்றி சொல்லணும் ஆசைப்படுறான். நடக்கிறதுக்காக இன்னொருவரோடு கூட போறாரு. கூட போறவர் வேகமா நடக்கிறாரு. இவர் முதல் காலடி எடுத்து வச்சோன்னே அந்த ஐஸ் கட்டி கிராக் விடுற மாதிரி, ஒரு விரிசல் விடுகின்ற மாதிரி பாக்குறாரு. உடனே இவர் பயம் வந்துடுது. நான் உள்ள போயிடுவேனா அப்படின்ற பயம் அவருக்குள்ள வந்துடுது. அதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த பயத்துல அவருக்கு என்ன பயம் கலந்துருந்துச்சா, உள்ள போனா சாதாரண தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல, இது என்ன மாதிரி தண்ணியா இருக்கும், உடனடியாக ரத்தம்லாம் உறைஞ்சு போயிடும், உயிர் போயிடுமே. அப்ப முன்னால போறவர் பார்த்து, அப்பா பயமா இருக்கு சார், நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்கிறாராம். 2 அடி தூரத்துல அவர் போயிட்டு நடக்கிறாராம். இவருக்குள்ளுக்குள்ள ஏதோ ஆடுற மாதிரி தெரியுதான். ஒரு விதமான பயம் அவருக்குள்ள இருந்துச்சு. கடைசியில 2 பேருமே கரை தாண்டி விட்டார். அப்போது அந்த பெரியவரை பார்த்து இந்த நற்செய்தியாளர் கேட்டாராம், எனக்கு பயமா இருந்துச்சு, நீங்க நடந்துட்டீங்க. நான் அவரை நம்புறேன், அந்த பனிக்கட்டிய கடவுள் நமக்காக உருவாக்கி இருக்கிறாரு, நான் அதை தைரியமா அவர் மேல நம்பிக்கையோடு நடக்கிறேன், கீழே பார்க்கவே இல்லை, அதனால வர கிராக்ஸை பற்றி நான் யோசிக்கல, வர விரிசல்களை பற்றி யோசிக்கல, நான் நேரடியா நடக்கிறேன், அவரை பார்க்கிறேன், நடந்துட்டேன் அப்படின்னா. அப்போது அந்த நற்செய்தி பணியாளர் சொன்னாராம், நான் பற்றுறுதியில் குறைப்பட்டு இருக்கின்றேன்.
அதனால விரிசல்களை பார்க்கின்றேன், கீழே இருக்கின்ற விரிசல்களை பார்க்கின்றேன், மேலே இருக்கின்ற கடவுளை பார்க்கவில்லை. ஆகவே நான் விழுந்து விடுவேனா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்களோ ஐஸ் கட்டியா இருக்குது நடப்போன்னு சொல்லி நடந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பார்க்கறாரா, இன்னொரு குதிரை வச்சிருக்க ஒரு நபர் குதிரையும் கூட்டிக் கொண்டு அந்த பக்கத்துல அந்த தண்ணீர் இருந்த இடத்துல ஐஸ் கட்டி மேல நடந்து வராராம். அப்போது அவர் சொன்னாரா, சாதாரண மனிதனாகி நாம் நடப்பதற்கு யோசித்தோம், ஆனால் பாருங்க இந்த மனிதன் குதிரையும் எடுத்துக்கொண்டு இதன் மேல நடந்து வரான். நமக்கு தைரியம் இருக்க வேண்டும், நமக்கு பற்றுறுதி தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பற்றுறுதி தெளிவாக வேண்டும் என்றால் கடவுளோடு நாம் நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும், கடவுள் சார்ந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆழத்திற்கு செல்ல, அர்த்தத்துடன் வாழ நமக்கு இறையியல் கல்வி தேவையான ஒன்றாக. நீங்க எல்லாரும் செமினரிக்கு போங்க, இறையியல் கல்லூரிக்கு போங்க, படிங்கன்னு சொல்லலை. உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அங்கு கொண்டு போய் செலவழிங்கன்னு என்று சொல்லலை. இன்றைக்கு நம்முடைய பேராயத்தின் மூலமாக பல இறையியல் கல்விகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை பேராயத்தின் கிறிஸ்துவ கல்வித்துறையும் லே போர்டும் அதிகமான பயிற்சிகளை தருகிறது. இந்த மாதிரி பயிற்சிகள் வரும்போது நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அவைகள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய செனாடோ இன்றைக்கு அதை அதிகமாக ஊக்கப்படுத்துகிறார். திவ்ய போதனின்னு ஒரு கோர்ஸ் பெண்களுக்காக கடந்த நாட்களில் நம்முடைய பேராயத்தில் நடந்தது. அதில் பேராயம் முழுவதும் இருக்கின்ற பலர் அதில் பங்கு பெற்றார்கள். அங்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட உண்மையினை இத்தகைய உண்மைகளை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் அத்தகைய அழைப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்றால் அர்த்தத்தை உணரலாம், ஆழத்திற்கு செல்லலாம். அத்தகைய சிறந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமாம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, திருமறையை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றேன். திருமறையின் சூழமைவை புரிந்து கொள்வதற்கும் அதனுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் நீர் இறையியல் ஞானத்தை எங்களுக்கு தருகின்றீர். அதை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்ள, எங்களால் புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்டது மறுபடியும் வெளிப்படுத்தப்பட மலர நீர் எங்களை ஆஸ்ரதியும். சக்தியற்றவர்களாக இருக்கின்ற நாங்கள் இறையியல் ஞானத்தின் மூலமாக திருமறையின் உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற சக்தி மிக்கவர்களாக எங்களை வெளிப்படுத்தவும், அதன் மூலமாக உங்களுடைய முக்திக்குரியவர்களாக சமுதாயத்தில் ஜீவிக்கவும் நீர் எங்களை ஆஸ்ரதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.